நான்வெஜ் சமையல் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஒரு குயிக்கான ஒரு பிரேக்ஃபாஸ்ட், அதாவது பிரெட் ஆம்லெட் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். இந்த பிரெட் ஆம்லெட் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க. எல்லாமே டேஸ்ட்டாக தான் இருக்கும். அந்த சுவைக்கு மேலும் சுவையை கூட்டுறதுக்காக இன்னைக்கு நம்ம டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டில் பண்ணியிருக்கிறோம். இதுவும் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். வணக்கம். இன்னைக்கு நம்ம நான்வெஜ் சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னா பிரெட் ஆம்லெட். அந்த பிரெட் ஆம்லெட்டை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு மசாலா ஒன்று ரெடி பண்ண போகிறோம். அந்த மசாலா தான் நமக்கு நல்ல டேஸ்ட்டாக நல்லா அருமையாக இருக்கும். அந்த மசாலாவுக்கு இப்போ சின்ன ஒரு பேன் எடுத்து அடுப்பில் வச்சுட்டு சூடாகிட்டு இருக்குன்னு ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் எண்ணெய் நான் வந்து கடலில் சேர்க்குறேன். இப்போ எண்ணெய் சூடானே ஒரே ஒரு டீஸ்பூனு பூண்டு நல்லா பொடுசாக நுறுக்கி வச்சுருக்கோம். அதை நம்ம உள்ளே சேர்த்துடலாம். இப்போ அரை டீஸ்பூனு இந்த மாதிரி பொடியை வெட்டின இஞ்சி, 2 பச்சை மிளகா நல்லா வட்டமாக பொடுசாக வெட்டி வச்சுருக்கோம். அதையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம். லேசாக சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு இங்கே நம்ம ஒரே ஒரு வெங்காயத்தை நல்லா பொடுசாக வெட்டி வச்சுருக்கோம். பெரிய வெங்காயத்தை அதையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம். எல்லாத்தையும் அந்த எண்ணெயோட சேர்த்து நல்லா கலந்து கொடுங்க. கருவேப்பிலை ஒரு கொத்தை மட்டும் உருவி உள்ளே போட்டுருங்க. இப்போ நம்ம வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிஷம் மட்டும் வதங்கினா போதும். 2 நிமிஷம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கின உடனே இங்கே நம்ம ஒரு மீடியம் சைஸ் தக்காளி 2 தக்காளியை வந்து நல்லா பொடுசாக வெட்டி வச்சுருக்கோம். அதையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்து அந்த வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கி கொடுங்க. இதுக்கு நம்ம தேவையான அளவு உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் தூள் உப்பு. இப்போ உப்பு போட்டு நல்லா வதக்கி கொடுங்க. தக்காளி நல்லா கொஞ்சம் நைஸாக வதங்கி வரட்டும். இப்போ நம்ம தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. நல்லா இந்த அளவுக்கு மசிஞ்சு வந்த உடனே இப்போ நம்ம இதுக்கு தேவையான மசாலா சேர்க்க போகிறோம். ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூனு கரம் மசாலா, மிளகுத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூனு. தேவையான மசாலா சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இதோட சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துருங்க. மஞ்சள் தூள் ஒரு 2 பிஞ்ச் அளவு மஞ்சள் தூள் அதையும் சேர்த்துட்டு இந்த மசாலாவோடு சேர்த்து ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா கலந்து கொடுத்துருங்க. இப்போ நம்ம கடைசியாக கொஞ்சமாக மல்லி இலை கடைசியாக தூவிடுங்க. தூவிட்டு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இந்த மசாலா அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம சின்ன பவுல் ஒன்று எடுத்துகிட்டு முட்டை இன்றைக்கி நம்ம வந்து ஒரு 5 முட்டை எடுத்துருக்கோம். பிரெட் ஆம்லேட்டுக்கு 5 முட்டையை நம்ம உடைச்சி இந்த பவுலில் சேர்த்துடலாம். இப்போ நம்ம 5 முட்டையை நல்லா சூப்பராக உடச்சி சேர்த்துட்டு மஞ்சள் தூள் ஒரு 2 பிஞ்ச் அளவு மஞ்சள் தூள், உப்பு ஒரு 2 பிஞ்சு உப்பு, தூள் உப்பு, 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துட்டு இதை நல்லா கலக்கிடணும். இதை ஒரு விஸ்க் வச்சு நல்லா கலக்கி கொடுத்துருங்க. முட்டையை நம்ம எந்த அளவுக்கு இந்த மாதிரி விஸ்க் வச்சு கலக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா கலக்கி எடுத்துடணும். முட்டையை நல்லா கலக்கியாச்சு. அப்படி இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம இன்னைக்கு பிரெட்டு வந்து நம்ம சாதாரண பிரெட்டு தான். நம்ம சின்ன பிரெட்டாக ஒரு பாக்கெட் வாங்கியிருக்கோம். எது வேணாலும் இந்த மாதிரி ஒரு பிரெட்டை வாங்கிக்கோங்க. நீங்கள் சிறுசு பெருசு எது வேணாலும் வாங்கிக்கலாம். இப்போ நம்ம பிரெட் ஆம்லேட் பண்ணதுக்கு நான்ஸ்டிக்கு தோசைக்கல்லை தான் அடுப்பில் வச்சுருக்கோம். அடுப்பத்தை வச்சு சட்டி சூடாகிக்கிட்டு இருக்கு. தோசைக்கல் லேசாக சூடான உடனே நம்ம இங்கே ஏற்கனவே கலந்து வச்சுக்கக்கூடிய அந்த முட்டை கலக்கிய அப்படியே லேசாக நம்ம ஊற்றிடலாம். இதை நம்ம ஒரு 3 தடவை ஊற்றுற மாதிரி கணக்கு பண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக ஊற்றிட்டு இது எல்லா பக்கம் படுற மாதிரி நல்லா இந்த மாதிரி எல்லா பக்கம் படுற மாதிரி பண்ணி விட்ருங்க. இப்போ நம்ம சின்ன ஒரு பீஸ் எடுத்துகிட்டு லேசாக அந்த முட்டை இருக்குல்ல, அந்த லேசாக லிக்விடாக இருக்கிறதுல லேசாக ஒரு முக்கிட்டு எடுத்துருங்க. எடுத்துகிட்டு திருப்பி அதிலே வச்சுருங்க. அதே மாதிரி இந்த பக்கமும் ஒரு பரட்டி இந்த பக்கம் அப்படியே நல்லா முட்டை மேலே படுற மாதிரி பரட்டிட்டு திருப்பி எடுத்து வச்சுருங்க. இப்போ நம்ம ரெடியாக வச்சுருக்கோம் மசாலா. அதில் ஒரு ஸ்பூன் எடுத்து அப்படி மேலே வச்சு லேசாக எல்லாத்துலேயும் நல்லா அந்த பக்கம் படுற மாதிரி நல்லா அதை பரப்பி விட்ருங்க. அவ்வளோ, இந்த அளவுக்கு மசாலா இருந்தால் போதும். நம்ம இதெல்லாம் வச்சு சாப்பிடும்போது நல்லா சூப்பராக இருக்கும் பிரெட் ஆம்லேட்டு. இப்போ நம்ம ஒரு சைடை அப்படியே நம்ம எடுத்து அந்த பிரெட்டு மேலே மடித்து விட்றணும். அப்படியே எடுத்து இந்த பிரெட்டு மேலே நல்லா மடித்து விட்ருங்க. அப்படியே அதே போல் இந்த பக்கம் இருக்கிறதையும் எடுத்து அப்படியே எடுத்து மடித்து விட்ருங்க. இந்த சைடு கொஞ்சம் மீதம் இருக்கிறதையும் நம்ம அப்படியே எடுத்து இந்த பக்கம் மடித்து விட்டுடலாம். இதை அப்படியே எடுத்து மறுபடி இந்த பக்கம் மடிச்சிருங்க. அவ்வளோதான். இப்போ எடுத்து மறுபடியும் ஒரு பரட்டு திருப்பி போட்டுருங்க.
இப்போ நம்ம எல்லாம் மடித்த பிறகு ஒரு 2 நிமிஷம் மட்டும் புரட்டி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நமக்கு சூப்பரான ஒரு பிரெட் ஆம்லேட்டு தயாராகிடுச்சு. அதை அப்படியே எடுத்து நம்ம தட்டில் வச்சு சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். இதெல்லாம் சாப்பிட்டோம்னா மதியம் வரைக்கும் அப்படியே பசிக்காமல் ஜம்முன்னு இருக்கும். இப்போ நம்ம இதை சாப்பிட்டு பார்ப்போம், டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். தம்பி வந்திருக்காரு, மரியாதைக்குரிய வெங்கடேஷ் வந்திருக்காரு. அவர் ஒரு பீஸ் சாப்பிடுவார். நல்லா டேஸ்ட் நல்லா அருமையாக இருக்குது. ஒரு எளிமையாக இருக்குது, செய்யக்கூடிய நேரமும் குறைவாக இருக்குது. தம்பி வேற சாப்பிட்ருக்காரு. தம்பி எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றேன். ஓ, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமே சாப்பிட்றாரு. அதனால சூப்பரா இருக்கா? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. அப்ப இதே போல எல்லாரும் செய்து சாப்பிடலாம்ல? சாப்பிடலாம். மக்களே, இதே போல நீங்களும் ஒரு பிரெட் ஆம்லேட் செய்து சாப்பிட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.